ரோஜாவில் இருந்து காற்று விடுகிறை வரைக்கும் பொண்டாட்டி வா லெட்ஸ் கோ அவுட் அப்படிங்கிறது பொண்டாட்டி வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சவுத் இந்தியாவில்னு சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் என்னோட வளர்ப்புலன்னு சொல்லலாம். உண்மையாகவே ஆர்ம் ஃபோர்ஸஸ் மேலே நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கா, அவங்களோட டெடிகேஷன் தெரியுமான்னு பார்த்தா உண்மையாகவே நமக்கு தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணேன். My favorite co-star Karthi. Many experiences in my life. I never thought in my wildest dreams. டின்னர் அப்போ கூட வந்து கண்ணாடி போட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னுடைய கனவு படம்னு நான் சொன்னா அது பொய்யா இருக்கும். வணக்கம். இங்கே வந்திருக்கேன் எல்லாருக்கும் நன்றி. You have to excuse my Tamil. I'm trying. It's easier for me to say my dialogues. The people of Tamil Nadu have been very, very warm and encouraging towards me. நான் சோஷியல் மீடியாவில் உங்களோட மெசேஜஸ் படிச்சுட்ருக்கேன். Your love and blessings mean the world to me. காற்று வெளியில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். சின்ன வயசில் எனக்கு ஒரு கனவு, அது மணி சாரால் இப்போ நிஜமாக இருக்குது, ஒரு படமாக இருக்குது. அண்ட் மணி சார் உங்களால் நான் இன்னும் நிறைய கனவு. To be challenged in a nurturing environment, to be free, to explore when you know that you have the best mind watching over you and guiding you. Working with Mani sir is like a booster shot of vitamins. It's nourishing. I'm addicted and I'm spoiled for life. Mani sir, you're not getting rid of me anytime soon. Thank you to a dream team. Rahman sir, a genius. Ravi sir, a magical camera. The legendary Nani sir. Brinda master, or energy. Ekar, beautiful styling. Vairamuthu sir's evocative lyrics. Sharmita Didi, or production design. Nitya ma'am, Keerthu, Shiva, Shalini, Kiran Prajesh, Richard, Vijay, Shad, I love you all. And every single member of the Madras Talkies family. Idu nijamave or family madri irundhudu. And I felt like I'd been adopted and Madras Talkies feels like home to me. Kadisiya, my favorite co-star Karthi. A thorough gentleman and a real godsend. The calm to my storm and my best partner in crime. VC Leela VC. Kaatru Velile. This is really what dreams are made of. Thank you. பேசாமல் அவங்களோட பாடல்கள் மூலமாகவே உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பாடல்களை வந்து ஒரு மாலையாக எனக்கு பிடிச்ச அவங்க அந்த பாடல்கள்லேருந்து ஒரு மாலையை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு அணிவிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த பாடல்கள் உங்களுக்காக. சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து நீண்டும் ஆற்றில் விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் உடுத்திக் கொள்ள ஆசை, பனிப்புதைக்குள் நானும் படுத்துக் கொள்ள ஆசை, தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளியோடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், பெண் இல்லாத ஊரிலே அட ஆண் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை, உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது, இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது, யுத்தம் இல்லாத பூமி ஒரு சத்தம் இல்லாமல் வேண்டும், மரணம் காணாத மனித இனம் இந்த மண்ணில் நிலை கொள்ளும் வரம் வேண்டும், போனவை அட போகட்டும், வந்தவை வாழட்டும், தேசத்தின் எல்லை கோடுகள் அவை தீரட்டும், தெய்வங்கள் இந்த மண்ணிலே வந்து வாழட்டும், கண்ணுக்குள் தீ இருந்தும் உன்னை எரித்துக் கொண்டு ரக்கம் என்ன, கற்பூர தீபம்தான் காதல் வெப்பம் பட்டு கரைவதென்ன, பின்னோக்கி உன் காதல் நகர்வதென்ன, பிரியத்தை மறைப்பதென்ன, உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் தறிகெட்டு தழும்புது நெஞ்சம், எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்தது கொஞ்சம், ரத்தம் கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல, சித்தம் துடிதுடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓர் இலை போல, பனித்துளிதான் என்ன செய்யுமோ, மூங்கில் காட்டில் தீ விழும் பொழுது மூங்கில் காடென ஆயினள் மாறு, என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன், மலர் கொண்ட பெண்மை வாராது போனால்
மலை மீது தீ கொளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை பெண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழிபோடும் பெண்ணே, அதற்காக தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். அச்சம் களைந்தேன், ஆசையினை நீ அணிந்தாய். ஆடை களைந்தேன், வெட்கத்தை நீ அணிந்தாய். கண்ட திருக்கோலம் கனவாக மறைந்தாலும் கடைசியில் விட்ட கண்ணீர் கையில் போட்டதடி. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. வெளியே போகச் சொல்லாதே, நான் வீழ்வேன் என்று எண்ணாதே. தங்கக்காசை வீசுவதால் தர்மம் கையை ஏந்தாதே. வெள்ளி மழை சிந்தும் மழை மேகம் விளம்பரம் கொடுத்தால் பொழியாது. மக்கள் சக்தி காசுக்கு பணியாது. காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் என் உயிர் விடும் கண்ணீர் வழிகிறதா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா? காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணீ உன்வாசல் சேர்த்தேன். ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடிவா. குங்குமம் ஏன் சூடினேன்? கோல மொத்தத்தில் கலையத்தான். கூரைப்பட்டு ஏன் உடுத்தினேன்? கூடல் முடிந்ததும் கசங்கத்தான். மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு? கட்டில் மேலே நசுங்கத்தான். தீபங்கள் நாம் அணைப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான். உன் உள்ளம் நான் காண என் ஆயுள் போதாது. என் அன்பை நான் சொல்ல உன் காலம் போதாது. என் காதல் எடை என்ன? உன் நெஞ்சம் காணாது. ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது. கொண்டாலும் கொன்றாலும் உன் சொந்தம் நான் தானே. நின்றாலும் சென்றாலும் என் சொந்தம் நீதானே. உன் வேட்கை பின்னாலே என் வாழ்க்கை வளையுமே. கிளையில் காணும் இடியின் மூக்கு, விடலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு. புத்தம் புதிதாய் ரத்த ரோஜா பூமி தொடாத பிள்ளையின் பாதம். எல்லா சிவப்பும் உந்தன் கோபம். எனது செல்வம் நீ, எனது வறுமை நீ. இழைத்த கவிதை நீ, எழுத்து பிழையும் நீ. இரவல் வெளிச்சம் நீ, இரவின் கண்ணீர் நீ. நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ. விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே. பனைமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைத்தோம், உயிரை உடம்புக்குள் புதைத்தோம். வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். பெண்கள் மேலே மையல் உண்டு. நான் பித்தம் கொண்டது உன்னில் மட்டும். நீ முத்த பார்வை பார்க்கும் போது என் முதுகுத்தண்டில் மின்னல் வெட்டும். ரோஜா பூவை முள் காயம் செய்தால் நியாயமா? பேசி பேசி என் ஊடல் என்ன தீருமா? உன்னால் இங்கு வாழ்வது இன்பம், இருந்தும் இல்லை என்பது துன்பம். அகிம்சை முறையில் என்னை கொல்லாதே. இந்த உலகத்தில் இது ஒன்றும் புதுசில்லை. ஒன்று ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்துல. விதி சொல்லி விதி வழி சொல்லி போனா மனுஷ புள்ள. விதி விலக்கில்லாத விதியும் இல்லை. அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி. அக்கினி பழம் என தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. பாம்ப கூட பழகி பசும் பால ஊத்தும் ஜாதி. தப்பு தண்டா செஞ்சா அப்ப தெரியும் செய்தி. கள்ளிக்காட்டு புள்ளத்தாச்சி கல்லா பெத்த வீரனடா. ஜல்லிக்கட்டு மாடு கடிச்சா சரியும் குடலே மாலையடா. செத்த கிழமை எழுதி வச்ச ஒத்த சொத்து வீரமடா. பட்சி உறங்கிடுச்சு, பால் தயிரா தூங்கிடுச்சு. இச்சி மரத்து மேல இலை கூட தூங்கிடுச்சு. காச நோய்க்காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில ஆச நோய் வந்த மக அரணிமிசும் தொங்கலை. மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், நிறைஞ்ச மௌனம் பாடும் கீதம். பௌர்ணமி இரவு, பனிவிழும் காடு, ஒத்தையடி பாத உங்கூட புடிநட. காட்டில் தொலைந்தேன், காட்டில் தொலைந்தேன், வழியாய் வந்தனை. இருளில் தொலைந்தேன், ஒளியாய் வந்தனை. எதனில் தொலைந்தாய்? எதனில் தொலைந்தால் நீயே வருவாய்?
இமைகளின் தாழ்வில் உடைகளின் தளர்வில் என்னோடு பேச மட்டும் குயிலாக முன் குரலில் வறண்ட உதட்டின் வரிப்பள்ளங்களில் காதல் தானடி உன்மீது எனக்கு. என்னோடு இருந்தால் எவளோ நினைவான், அவளோடு இருந்தால் எனகே நினைவான். என் பேர் மறவான், எனகே துறவான். என் பேர் மறந்தால் தன்னுயிர் விடுவான். வெளிபோல் விரிவான், கண்கள் திறந்தால் கணத்தில் கரைவான். ஆணுக்கோ 10 நிமிஷம், பொண்ணுக்கோ 5 நிமிஷம். பொதுவா சண்டித்தனம் பண்ணும் ஆம்பளைய பொண்ணு கிண்டி கிழங்கு எடுப்பா. ரோஜால இருந்து காற்று வெளியிடை வரைக்கும் 25 பாடல்கள். அந்த 25 பாடல்கள்ல இருந்து எனக்கு பிடித்த வரிகளை மாலையா கொண்டு வந்து உங்களுக்கு அனுப்பிட்டு இது மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடல்கள் நீங்க பண்ணணும். தமிழ் திரைப்பாடல்களோட ரசிகர்கள் சார்பா ஒரு ரசிகனா என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 25 வருஷம் நேத்தி மாதிரி இருக்குது. ரஹ்மான் முதல் தடவை சந்திச்சது. அப்போ இதே ஸ்மைலாக இருந்தது அவர்கிட்ட. இப்போ அப்படியே தான் இருக்காது. ஆனால் எவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ப முடியல. அவர்கிட்ட வந்து எவ்ரி ஃபிலிம் வந்து ஒரு எல்லாருக்கும் அப்படிதான். பட் இருந்தாலும் ஸ்பெஷலாக ஒரு தனி பயணம் மாதிரி அந்த படத்துக்குன்னு ஒரு புது பாதை தேடி எவ்ரி டைம் லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேடி வருது. அது கிடச்சி சில சமயம் நாங்கள் வேறு ஏதோ எதிர்பார்த்துட்டு இருப்போம். வந்து பாம்பேயில் சாங் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. சாயங்காலம் போனால் கேட்கலான்னு போனால் அங்கே போயிருந்தா பாம்பே தீம் மியூசிக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் அது என்ன சார் நாளைக்கு ஷூட்டிங் சாங் இருக்கு நீங்கள் அப்படின்னா தீம் மியூசிக் கேட்டால் மற்றதெல்லாம் மறந்துடும். ஸோ அவர் வந்து ஒரு எவ்ரி ஃபிலிமில் அந்த படத்துக்கு வேணுங்கிற ஒரு இசை, வேணுங்கிற ஒரு சவுண்ட், அதை தேடி பிடிச்சு அந்த ஒரு பாதலர் ஜர்னி அவர் கூட. இது வந்து கூட வைரமுத்து சாரும். ஸோ 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். வேமா தேங்க்யூ. பொறுமையாக எவ்வளோ வருஷம் என்னை பொறுத்துட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் வருஷமும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். வைரமுத்து சாரும் அப்படிதான். அடுத்த படம் கம்போசிங் எப்போன்னு எல்லாருக்கும் முன்னாடியே கேட்டுடுறேன். பட் ரோஜாலேருந்து காற்று வழியை வர இட்ஸ் ரியலி an amazing journey. Thank you. காற்று வெளியிலே வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை. இது ஷூட்டிங்காக நாங்கள் வந்து காஷ்மீர் லடாக்லே போயிருந்தோம். அப்போ ஒவ்வொரு தடவை அங்கே போகும்போதும் கடந்து போகும்போதும் நிறையா இந்தியன் ஜவான்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு தடவையும் கடந்து போவோம் ஷூட்டிங் போகும்போது. அப்போது பிரமிப்பாக இருக்கும். இவங்கக்கிட்ட இங்கெல்லாம் அங்கே இருக்கிறது நமக்காக. நம்ம வந்து அவங்க என்னைக்காவது வந்து have you ever expressed what we feel towards them, the respect that we have for what they're doing? யோசிச்சு பார்த்துருப்போம். கார்த்தி ஒரு 3 நாள் முன்னாடி வந்து மீட் பண்ணோம். அப்போ சொன்னார், இப்போ ராஜஸ்தானில் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் யாராவது வந்தேன்னா அன்றைக்கே தெரியாமல் வந்து நிற்கிறேன் சார் இப்போல்லாம் அப்படின்னு. ஸோ தட் இஸ் the respect that you feel when you meet them, when you see them at work. இப்போ இந்த படத்துக்காக ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த என்டையர் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அவங்களுக்கு வந்து எங்களோட மரியாதை, எங்களோட நன்றி, எங்களோட கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சோம். எங்களுக்கு இந்த படத்தில் ஒரு கைடு கிடைச்சார். இந்த படத்தில் ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு ஹோல்ட், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டு கிவ் அஸ் ஆல் இன்புட்ஸ் ஆன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆல் த டீடைல்ஸ். ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் சிம்மக்குட்டி வர்த்தமான், परम विशिष्ट सेवा मेडल अदिति विशिष्ट
Seva Medal, Vayu Sena Medal, Vishish Seva Medal. This gentleman has been a very, very great source of inspiration. So, our representative for all the three forces together, I would like to invite him to the stage, and I'd like you to give a standing ovation to him if possible, please. Vanakkam. Please permit me to speak in English, just like Mr. Rahman said. And I can't mix that wonderful Tamil that he speaks in it. I'm a Tamilian though. Many experiences in my life, but I never thought in my wildest dreams that I would be here on the stage in a movie audio release. I mean, it's a great honor, sir. Thank you very, very much for giving me this opportunity and the privilege. Talking and filming about the Air Force and feeling for the Air Force is something which is perhaps missing in our celluloid. And when I heard about this and that there is a film on the Air Force, I said, why not it be perfect? So I did my little best to support wherever the team had any doubt. The Indian Air Force, as well as the entire armed forces, has been fighting a continuous war ever since our independence from 1947. Many do not realize it, and much so deep down in the south, in Chennai. And these are the films that will awaken an audience and awaken the people to feel for the military, who do whatever they have to do with pride and honor, so that our country, our nation can flourish. A recognition of this in this film is really an honor for the Indian Air Force, and I, on behalf of the service, thank you for that. The film and the music is lovely as usual, and this silver anniversary of your combination made Thrive, made Ring the music as it did for all of us for the 25 years on the film Roja. Seeing some of the experts, I must say, experts of the film, I must say, Varun, or should I say Karthi, look at a good fighter pilot. And Aditi, you two make a great combination, and you will fit into any one of our Air Force stations. It's a pleasure to see both of you. The motto of the Indian Air Force is Nabba Sparsham Deepta, that is, touch the sky with glory. And may this film touch the sky with glory. Jai Hind. மெட்ராஸ் ஆஃபீஸில் நானும் ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால இந்த உரிமை ஆயுதம் எடுத்து கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது க்ரௌடை விளக்கிட்டு இருந்த கார்த்தி இப்போது மெட்ராஸ் ஆஃபீஸ் பேனரில் ஹீரோவா மணி சார் இயக்கத்தில் நடிச்சிட்டான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய சாதனை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. மறக்க முடியாத எனக்கே அப்படி இருக்குன்னா கார்த்திக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஐ கம்ப்ளீட்லி ஃபீல் இட். யூஎஸில் இருந்துட்டு எனக்கு நான் நடிக்க இன்னும் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்போவே வந்து கார்த்தி ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் ஹி கேன் பி அன் ஆக்டர், பட் கொஞ்சம் பொறுமையாக அப்பா சொல்லிட்டுருந்தாங்க. பட் டு see him now here இது கண்டிப்பாக ஒரு பிளெஸிங் தான். எல்லாருக்குமே இட்ஸ் வெரி வெரி லைக் ஓவர்வெல்மிங் ஃபீலிங் அட் ஹோம். வீட்டில் அப்பா அம்மா எல்லாருக்குமே கார்த்திக் வந்து இது மாதிரி பார்க்குறது. கார்த்திக் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. டோட்டலாக வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இட்ஸ் நாட் வேறு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்போ வந்து ஐ திங்க் ஹி காட் டு ரிலீஸ் இட். ஸோ ஃபேமிலியில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் போஸ்ட் பண்ணார். நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், இது கார்த்திக் தானா அது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அந்த ஷாக் ரியாக்ஷன் டு சி கார்த்தி கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் லைக் திஸ். இது புதுசு கிடையாது. மணி சார் படத்தில் எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு டைரக்டர் அவர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும், ஒரு ஆர்வம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 4-5 படத்தில் பண்ணியிருக்கோம், இது நமக்கு தெரியும், இதோட போய் அது அப்படியே நல்லா பண்ணிடலாம், ஜாலியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஒன்று இருக்கும். பட் மணி சார் வந்து இந்த ஆணியும் பிடுங்க வேண்டாம், நீ அது வேண்டாம், நீ வேறு மாதிரி ஆளாப்பா
ஐ டோன்ட் வாண்ட் தட் கார்த்தி அப்படின்ட்டு, இது வரைக்கும் பண்ண கார்த்தி வேண்டாம், இது வேற கார்த்தி அப்படின்ட்டு தான் இந்த படத்துலையும் பண்ணி எப்படி அவரோட முந்தின எல்லா படங்கள்லையும் அவரோட ஆக்டர்ஸ் வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காரோ. அண்ட் ஷுவர் கார்த்திக் இதில் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கார்த்திக். இது வரைக்கும் கார்த்திக் என்னென்னா பலம் இருக்கும், அந்த பலம் எதையுமே யூஸ் பண்ணாமல் இதுவா நீ வா அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு, ட்ரைனிங் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னார் கார்த்திக் சார். எப்படி சார் சொன்னாரோ, ஒரு ஸ்டிமுலேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கார் ஓட்டும் போது வந்து ஒரு இப்போ கிளச்செல்லாம் இல்லை, ஒரு 4 ஸ்டிமுலேஷன் தான், ஒரு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ஸ்டியரிங்கு, மேபி கியர், ஒரு 4 ஸ்டிமுலேஷன் தான் இருக்கும். அப்படின்னா ஒரு ஃபைட்டர் பைலட், ஜெட் பைலட் அவங்களுக்கு வந்து ஐ திங்க் 72 ஸ்டிமுலேஷன்ஸ். இது கரெக்ட் சார்? ஆல்மோஸ்ட் 72+ ஸ்டிமுலேஷன்ஸ் ஒரு டைமில் 72 ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து நம்ம தெரியணும். அதுவும் அந்த அக்யூரசி வந்து வேறமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து நைட் டின்னர் அப்போ கூட வந்து கண்ணாடி போட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லெவல் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மைண்ட் செட் அந்த கேரக்டருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்து இட்ஸ் கம்ப்ளீட் நல்ல லவ் ஸ்டோரினா அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் வந்து இட்ஸ் ஹியூஜ் ஃபார் கார்த்திக். மணி சார்கிட்ட நான் திரும்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், தைரியம் இல்லை. ஒரு வாட்டி ஒரு தைரியம் வந்துருக்கு, பொண்டாட்டி கூட கேட்க சொல்லிட்டு. சார் அது பொண்டாட்டி வார்த்தை நான் இன்னும் ஆஃபீஷியலாக யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார் வீட்டில், வேறு வார்த்தை தெரியல. ஸோ பொண்டாட்டி வா லெட்ஸ் கோ அவுட் அப்படிங்கிறது பொண்டாட்டி வார்த்தை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ வருஷமாக எங்கேருந்து அந்த எனர்ஜி எடுத்து வரீங்க? சீக்ரெட் என்ன? அந்த புதுசாக அந்த லவ், ரொமான்ஸ், அந்த ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வருது? என்ன நடக்குது? வாட் இஸ் யர் சீக்ரெட் அப்படின்னு கேட்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஒரு ஆக்டர் ஒரு பாடி அண்ட் சோலாக ஒரு படத்துக்குள்ள வரதுங்கிறது வந்து ரொம்ப கொடுத்த வச்ச விஷயம். ஐ எம் ஹாப்பி டு சீ போத் ஆஃப் தெம் லைக் திஸ். அதித்தி அண்ட் கார்த்தியோட முந்தின படங்களும் நான் பார்த்துருக்கேன். டு சீ தம் ஃபஸ்ட்டு ஃப்ரேமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரவிவர்மன் சார் வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ். ரகுமான் சாரும் மணி சாரும் இப்போ 25 இயர்ஸாக பண்ணுறது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே, எனக்கு சரி, ஐ எம் ஷுவர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங், எங்களை விட அதிகமாக எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். எல்லாமே வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கும்போது லாட் ஆஃப் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். சில டைம் வந்து கொஞ்ச நாள் வேறு பண்ணலாமே, மேபி வில் ட்ரை சம்திங் நியூ அப்படிங்கிற மாதிரி அந்த அசோசியேஷன் வந்து மேபி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், வேறு ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் எவ்ரி டைம் யூ போத் எனர்ஜைஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தெரியுது. அது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்குது, ஒரு லெசனாக இருக்குது. யூ கேன் கீப் க்ரோயிங் டுகெதர் யூ கேன் அச்சீவ் லாட் ஆஃப் நியூ திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லெசனாக தான் நான் பார்க்குறேன். வண்டர்ஃபுல் டு கீப் லேர்னிங் சார். ஏன்னா ஒரு 5 வருஷம் ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா வந்து ஒரு 5 வருஷம் ஓட்டலாம். அதுக்கப்புறம் எவ்ரி டைம் தேர் ஹேஸ் டு பி அ நியூ லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமல் அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் inspiring all of us here, sir. English letters and Tamil grateful. I think the team ஓட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மணி சார் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ யோசிச்சு பார்த்தாலும் சப்போஸ் அது வரலன்னா எனக்கு வைரமுத்து சேனல் வச்சுக்க மாட்டாரு, இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு. அண்ட் இந்த ரிஃபைன்மெண்ட் எல்லாம் நினைக்கலாம், ரிஃபைன்டாக பண்ணணும், ஹை ஐடியாஸோட நம்ம பண்ணணும் நினைக்கலாம். பட் அதுக்கு வந்து எல்லாம் அமையும். ஐ திங்க் அந்த ஹோல் ஒரு டிவைன் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பிகாஸ் பாலச்சந்தர் சார் போயிட்டு அவர்கிட்ட ஒரு படம் பண்ண சொல்லி இந்த ஹோல் காம்பினேஷனோட எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி லவ் தமிழ் ஜனங்கள் கொடுத்ததுக்கும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஹோல் வேர்ல்ட் போகிறது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தாலும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எல்லாம் போயிடுது. மணி சார், ரமன் சார், ஒரு டீம், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் ஜூனியர் மோஸ்ட் அசிஸ்டண்டாக இருந்து சீனியர் அசிஸ்டண்டாக ப்ரொமோட் ஆகாமல் நடிக்கிட்டேன். அதனால நான் பண்ண வேண்டிய ஒரு பேலன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் vote of தேங்க்ஸ் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ மணி சார் தேங்க்யூ. எல்லாருமே இங்கே கம்மியாக பேசுகிறாங்க, நான் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும்னு சொல்லி vote of தேங்க்ஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கனவு படம்னு நான் சொன்னால் அது பொய்யா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கனவு எனக்கு வந்தது, இந்த மாதிரி ஒரு குட் ட்ரீம் எனக்கு இருந்ததே இல்லை. நான் சொன்னேன், எனக்கு வந்து பேராசைப்படுறதுல வந்து பிடிக்காது, ஆசைப்படலாம், பேராசைப்படுறதில்லை. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்குன்னா மணி சார் தேங்க்யூ அகெயின். ஏன்னா
யூஎஸ்ல இருந்து ஏதோ ஒரு தைரியத்தில் எம்எஸ்லாம் படிச்சு முடிச்சுட்டு சினிமாவுக்கு போறாங்க போது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. வெள்ளக்காரன் கூட சொன்னான், சினிமா எடுக்க போய் அவனுக்கு அறிவு சரியில்லையான்னு கேட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு மூவிஸ் போறாங்க. பட் எனக்கு அப்போ இருந்த ஒரே ஹோப் மணி சாரோடைய வாசல் தான். அங்கே போய் கற்றுக்கணும். எனக்கு எதுவுமே தெரியாது, பட் நான் போய் கற்றுக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக மணி சார் ஆஃபீஸில் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. சார் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் சொன்னது யூ மோஸ்ட் வெல்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் சார் என்கிட்ட பேசின வார்த்தை. ஸோ அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு கொஞ்சமாவது டிசிப்ளின் இருக்கு, இல்லை நான் சின்சியராக இருக்கேன் ஒர்க்லன்னு சொன்னால் எல்லாமே நான் வந்து மணி சார் செட்டில் கற்றுக்கிட்டது தான். ஏன்னா மார்னிங் 5:30 நாங்கள் ஸ்பாட்டில் இருப்போம், 6 o'clock சார் வந்துடுவாங்க. அதாவது எத்தனை படங்கள் பண்ணாலும் அதே எனர்ஜியோடு இருக்கிறது. அண்ணா சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங் யோர் செல்ஃப், பீங் மோர் பேஷனேட் அப்படிங்கிறது நான் மணி சார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டேன். அப்போ மணி சார் அசண்டாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரைட்டிங் தெரியாது, நிறைய படிக்கிறது இல்லை. நான் எப்படி டைரக்டராக போனேன்னு எனக்கே பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது, என்னோட கொலீக்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. அப்போ மணி சார் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் சார் உனக்கு நடிக்க சான்ஸ் வந்து ட்ரை பண்ணினாரு. அப்போ சார் முடிவு பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல, இவனுக்கு டைரக்ஷன்லாம் வராது, பேசாம நடிக்க போயிருந்து யோசிச்சாரு என்னமோ. பட் மணி சார் சொன்னது எனக்கு பெரிய தைரியமா இருந்துச்சு. ஏன்னா பர்த்தி சான்ஸ் கிடைக்கிறப்ப ஐ ஷுட் ட்ரை இட். நான் சரியா சார் படம் சரியா ஓடலாம், திரும்ப ஆஃபீஸ் வந்துடுவேன் சார்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். நல்ல வேலை படம் ஓடிடுச்சு, என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். பட் இந்த படம் சார் கூப்பிடும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சார் உண்மையாவே இது நான் தான் பண்ணணுமா சார் நான் கேட்டேன். பிகாஸ் என்னாலே அந்த கேரக்டர்ல எனக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நான் ஃபிட்டுன்னு ஆகணும் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நான் வெயிட் லூஸ் பண்ணேன். மீசை எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஒரு புக் எழுதலாம் அந்த மீசை எடுக்கிறது கதையை மட்டும் தான் சொல்றதுக்கு. பட் சார் நீ எடுத்து பாரு, நல்லா திரும்ப வளர்த்துக்கலாம், கவலைப்படாதுன்னு சொன்னாரு. ஸோ நான் வெயிட் லூஸ் பண்ணியிருந்தேன். மீசை எடுத்து பார்க்குறப்போ நாட் பேட் அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபைட்டர் பைலட்டுங்கிற விஷயம் எனக்கு புரியாமையே இருந்துச்சு. சார் கன்சீவ் பண்ணியிருந்தது, அவர் ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ பேசிக் ஃப்ளைங் லெசன்ஸ் சார் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் தான் பக்கத்தில் உட்காந்து, ஒரு பைலட் பக்கத்தில் உட்காந்து பறக்கிறது நான் என்னன்னு பார்த்தேன். அப்படி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வேற எதுலையுமே உணர முடியாது. இங்கே வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஓரமா ரெஃப்ல நிப்பாட்டிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணலாம். மேலே பறந்துட்டு இருக்கும்போது சின்ன ரிப்பேர்னா கூட யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண முடியாது. ஸோ அங்கே மெயின் ட்ரைனிங்கே வந்து பேனிக்ல காமா இருக்கிறது தான். எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் காமா இருந்து கண்ட்ரோல் இருக்கிறது தான் ஒரு பைலட் கூட ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். அதையும் வந்து நான் கிளைடர் தான் பார்த்துருந்தேன். ஃபைட்டர் பைலட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு விங் கமாண்டர் இருந்தான். அது மூலமாக போய் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஃபைட்டர் பைலட்ஸ் கூட. சவுத் இந்தியாவில்னு சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் என்னோட வளர்ப்புலன்னு சொல்லலாம். உண்மையாகவே ஆர்ம் ஃபோர்ஸஸ் மேலே நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கா, அவங்களோட டெடிகேஷன் தெரியுமான்னு பார்த்தா உண்மையாகவே நமக்கு தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணேன். அவங்க சொல்கிற ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் மிஷனுக்கு போகணும்னு சொன்னால் குவாலியர்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும். வேற இடத்துலேருந்து கிளம்புற ஃப்ளைட் ஒரு பர்டிகுலர் டைமில், ஒரு பர்டிகுலர் செகண்டில், ஒரு பர்டிகுலர் குவாட்ரண்ட்டில் மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா ஃப்ளைட்டும் கரெக்டாக அந்த டைமில் அங்கே மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கோ அண்ட் டூ த மிஷன். ஒரு 200 கோடி வர்த்து ஒரு மிஷின் அது, ஒரு 800 மைல் ஸ்பீடில் போகிற ஒரு மிஷின் அது. அப்போ அதை ஓட்டுறவங்க என்ன ப்ரெசிஷனில் இருக்கணும். ஸோ நான் ஃபீல் பண்ணது நம்மளோட ஐஐடி ஐஎம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச புத்திசாலிகள்னு சொல்லலாம். ஸோ ஃபைட்டர் பைலட்டுங்கிறவங்க அவங்களுக்கு ஈக்குவலண்டான ஒரு புத்திசாலியாகவும் காமாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். இது வார் ஃபில்ம் இல்லை, ஒரு லவ் ஸ்டோரி தான். இருந்தாலும் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு, நான் நிச்சயமாக சொல்லுவேன். மணி சார் அதை அவ்வளோ புரிஞ்சு எழுதியிருந்தாங்க. அதனால அது ஓரளவுக்கு அது கொண்டு வர முடிஞ்சது நான் நம்புறேன். பிகாஸ் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்போவும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நின்றுறேன். இட்ஸ் அமேசிங். அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து நம்மளால வந்து தேங்க் பண்ணியோ இல்லை ஈடுகட்டியோ பண்ணவே முடியாது. பட் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் அவங்க ஒரு ஆஃபீஸர் மீட் பண்ண வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் எந்திரிச்சு நிற்கிறதாவது நம்மளுடைய குறைந்தபட்ச மரியாதைன்னு நினைக்கிறேன். அதோட நம்ம ஈக்குவலாக அவங்களுக்கு செய்யவே முடியாது. ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ஆனர்ட் டு பி பிளேயிங் அ ஃபைட்டர் பைலட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மணி சார் இன்னொரு சொன்னது வந்து ஐ வாண்ட் அ மேன், ஐ டோன்ட் வாண்ட் அ பாய் அப்படின்னு சொன்னார். எனக்கு கார்த்தியும் வேண்டாம்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கதை உட்காரும் போது எனக்கு கதை சொல்ல ஒரு அசன் டைரக்டர் சொல்லும்போது சார் மௌனராகம் கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ சார்னு ஆரம்பிப்பாங்க. பட் உண்மையாவே இன்னைக்கு மணி சாரோட ஹீரோவா நான் நடிச்சிருக்கேங்கிறது நான் கிள்ளி பார்த்துட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் நாட் சங்க் இன்சைட். இன்னும் அது நான் அதை ஜீரணிச்சிக்கல இன்னும். ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சார் சொல்றதை கரெக்டாக பண்ணிடணும், முடிஞ்சு அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்னுமே நான் அசிஸ்டண்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மணி சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் முக்கியமாக இந்த ரோலில் என்னை கொண்டு வந்தது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சர்ப்ரைஸ். இந்த ஒரு மேக் ஓவர் வருது, ஒரு படம் பார்க்கணும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன்.
இட்ஸ் இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. மறுபடியும் இதில் வந்து ஒரு அலைப்பாயுதை எதிர்பார்த்து வராதிங்க, இல்லை ஒரு ஓகே கம்பெனி எதிர்பார்த்து வராதிங்க. மணி சார் நீங்கள்லாம் கேட்ட மாதிரி லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். பட் இட் பி அன் இன்டென்ஸ் எமோஷனல் லவ் ஸ்டோரி. அண்ட் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சார் மியூசிக்கில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரஹ்மான் சார் தேங்க்யூ. நான் எப்படி தேங்க் பண்ணுறேன்னு தெரியல. பட் ஒரு 24 ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரஹ்மான் சார் ஒரு 3 hours உட்காந்து பேச சான்ஸ் கிடைச்சிது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு செகண்ட் தான் அவரை பார்த்துருக்கேன். அப்படி வந்து அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல. பட் ஒரு 3 hours உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரஹ்மான் சார், ஐம் ஸ்டில் அமேஸ்ட். யூ ஆர் ஸ்டில் ஆர் வெரி ஓன் சென்னை பாய். பாய், நாட் அ மேன். அந்த ஸ்பிரிட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் அக்ராஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எங்கே போனாலும் இப்போ சென்னை பசங்க தெரியுது. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் we felt very nostalgic. நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது சாரோட சொன்னேன், சார் பழைய ரஹ்மான் சார் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்டைல் அவ்வளோ சிம்பிளான சோல் ஸ்டோரிக் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த பாட்டு கேட்கும்போதுன்னு. அதுக்கு நான் உதட்ட அசைச்சு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கார்கி, த லிரிக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். யாரோ வந்து மணி சார் படத்தில் வந்து லைட் கேட்குறீங்களான்னு சொன்னீங்க. அது கார்கி இதுன்னா இந்த படத்தை பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. ரவி சார் இஸ் டன் மேஜிக் இன் திஸ் ஃபில்ம். என்ன கூட அழகான ஒரு ஹீரோ காமிச்சிருக்காரு நான் பார்த்துருக்கேன். சம் சீன்ஸ் நானே என்னை பார்த்து இது நான் தானா அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் சீரியஸ்லி அந்த ரவி சார் ஒரு கிளாசிக் ஸ்டைலில் என்னைக்கு படம் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு எத்தனை மணி சாரோட படங்கள் இருக்கிற குவாலிட்டியாக தான் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரெண்டியாகவே இருக்கும் அப்படிங்கிறது. இந்த படம் அந்த குவாலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் மோர் கிளாசிக் குவாலிட்டி இருக்குது. இந்த படத்துக்கு வி ட்ராவல்ட் ஆல் ஓவர். ஸோ இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மக்களுக்கும் இது மறக்க முடியாத படமாக இருக்கணும்னு நான் ஒன்று வேண்டிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க, எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸோ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஐ பிகின் வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். தேங்க்யூ. என்னோட சார்பில் மணி சார், ரஹ்மான் சார் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் சர்மிஸ்டர் ராய், ஆர்ட் டிரெக்டர். இந்த படத்தில் இருக்கிற எஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு ஆர்ட் டைரக்டருடைய பொண்ணு. பட் அவங்களுடைய ஒர்க் வாஸ் ஸோ எக்ஸலண்ட். இந்த படத்தில் சில இடங்கள்லாம் நம்ம செட்டுன்னு சொல்லவே முடியாது. ஸோ வி தேங்க் தெம். நான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணோம். ஒரு 2 degrees ஆரம்பிச்சு -10 degrees வரைக்கும் அந்த படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். அதை விட வார்மாக எங்களுக்கு இடமே கிடையாது. எங்களோட யூனிட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும், கேஃபர்ஸ்ல இருந்து லைட்மென்ட்ல இருந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அது என்னோட டீம் மெம்பர்ஸ், அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. ரவி சார் தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் டீம், வர்தமான் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி இன்புட்ஸ். ஏன்னா அந்த ஒரு ஸ்குவாட்ரன் லீடருக்கு எத்தனை பேட்ச் இருக்கும், வந்து பர்டிகுலராக அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் என்ன மாதிரி ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சல்யூட்ல இருந்து எவ்ரி ஸ்மால் டீட்டெயில் கம் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் our executive producer Shiva, அவருக்கு நான் நன்றி சொல்லுங்க. அப்புறமா கோச்சுக்குவார். ஸோ அவருக்கு நீங்கள் தேங்க் பண்ணிக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு முக்கியமாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பு. மணி சார் படம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு செலிப்ரேஷன் தான். பட் இது எல்லாருமே ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா அக்கறையோட தான் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அதித்தி அதித்தி மணி சார் ரொம்ப யோசிச்சு காஸ்ட் பண்ண ஒரு ஹீரோயின் நான் சொல்கிறேன். அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு அப்பவே வந்து ஒரு 3 சீனை மனப்பாடம் பண்ணி நடிக்க வச்சார் சார். ஒரு லாங்குவேஜ் நம்ம காதில் கேட்டுட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு பேசலாம். சுத்தமாக பழக்கம் இல்லாத ஒரு லாங்குவேஜை வந்து மனப்பாடம் பண்ணி, அது மணி சார் சொல்லவே வேண்டாம், எல்லா சீனும் ஃபுல் சிங்கிள் ஷாட்லேயே எடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஃபுல் டயலாக் தெரிஞ்சதான் பண்ணவே முடியும். பட் ஃபுல் ஸ்கெடியூலோட டயலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி யூ ரியலி இம்ப்ரெஸ் சார். மணி சார் உங்க டேரக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் என்கிட்ட சொன்னார். ஸோ யூ கேன் பி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் anybody else? Gopi Prasanna, the designs were great. Thank you. எடிட் நீங்கள் நானி சார் இன்னைக்கு வரல, அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கே வர்றதில்லை. நானி சார் வந்து எப்படி சொல்கிறது, மணி சாருக்கு ஒரு தம்பின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். தப்பு அது கம்மியாக இருக்காது. பிகாஸ் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு ஒரு படம் வந்து கதை கரெக்டாக வந்து சேரணும், அது கமர்ஷியலாக இருக்கணும், அது போய் சேரணும். மணி சார் கமர்ஷியல் யோசிக்க மாட்டார். பட் அவன் நானி சார் ரொம்ப ஒர்க் பண்ணுறாரு. சாங் கமர்ஷியலாக இருக்கா, விஷுவல் கமர்ஷியலாக இருக்கா, ஃபைட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சின்ன சின்ன விஷயம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறது. ஒரு ப்ரோமோல இருந்து அவருடைய சிரமம் வந்து மறக்கவே முடியாது. எனக்கு பெரிய சப்போர்ட் நானி சார். அடிக்கடி நானி சார்ட்ட கூப்பிட்டு நான் பேசிக்குவேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு, அந்த விசி கேரக்டர் கண்ணுக்கு தெரியுது, நீ அப்படியே சாப்பிடாம இருந்தேன்னா படம் ஃபுல்லாக ஒழுங்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நானி சார், தேங்க்யூ நானி சார். அண்ட் திஸ் பீன் அ ப்ளஷர். இந்த படம் வந்து என்னால் எப்பவுமே
எப்பவுமே மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் தேங்க் எவ்ரிபடி இங்கே இருக்கிற எல்லாருக்கும். இந்த சத்யம் தியேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சோனி மியூசிக், தேங்க் யூ ஸோ மச். It's been a big platform for this, and Mani sir படங்கள் mostly you've been associated with them, so thank you Sony Music. And அண்ணாவுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு காலைல ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சுட்டு he just came for the function because I wanted him to be here, because இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்ப கல்மினேட் ஆகி ஒரு full circle வந்ததுனால I wanted him to be here. Thank you for coming here and blessing us, and I pray this will become a big hit. பெரிய வசூல் சாதனை படைக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கிறேன்.